காலையில் ஏஞ்சிங்கன்னா காஃபி டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ராத்திரி ஊற வச்ச பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதோட தண்ணி காலையில் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கன்னு. அது நிஜமாவே அது ஒரு மேஜிக்காக எனக்கு ஒர்க் ஆச்சு. ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்கிறது அதுவுமே ஒரு மித்து தான். ஸோ ஆயில் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஹேர் வளரும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக நமக்கு அந்த பால்னஸ் ப்ராப்ளமே வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இந்த நெல்லிக்காய் அதுக்கப்புறம் கறி லீஃப்லாம் சொல்கிறாங்க. பக்கத்து கடையில் போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நானும் காலைல அந்த பபுள் கம் மாதிரி சூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இவ்வளோ தூரம் முடிய தொங்க விட்டுட்டு இந்த காட்டிலேருந்து வருதுன்னு சொல்லி ஒரு ஹேர் ஆயில் வச்சாங்க. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தடவ ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நம்ம தப்பு என்ன பண்ணுறோம், முடி அங்கே கொட்டுதுன்னா அப்படியே நம்ம என்ன அப்ளை பண்ணோம். ஸோ நமக்கு உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டேன். நமக்கு ஒரு பாடிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகிறதே ஹேர் தான். முடி மொட்டை அடிக்கும் போது தான் பார்த்தா எனக்கு கிளியராகவே பேட்சாகவே தெரிஞ்சுது. எனக்கு இந்த மாதிரி பேட்ச் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிளினிக்ஸ் போய் பார்த்துட்டு அவங்களும் அந்த லென்சஸ்லாம் வச்சு காமிச்சிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது புரியாத மாதிரி ஒரு 4 இது சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 50,000 ஆகும். ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கில் போய் மாட்டிக்காம ஒரு டாக்டரை வந்து பார்த்தாலே முக்கால்வாசி ஹேர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். முடிக்காக டாக்டர் சொன்னது இதுதான், ஒரு நாளைக்கு எவ்வளோ முடி கொட்டும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. 50 to 100 முடி கொட்டுறது ஆவரேஜ். இது வந்து அமெரிக்கன் நார்ம்ஸ் படி வச்சுருக்காங்க. இந்தியன்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு மாறலாம் அப்படின்னு சொல்லி டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. செகண்ட் மித்து வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் வந்து முடி வளரும் அப்படின்னு சொல்கிறது அதுவுமே ஒரு மித்து தான். தேர்ட் மித்து வந்து சீப் அடிக்கடி யூஸ் பண்ணால் வந்து பால்னஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் நான் வந்து பயந்து டாக்டர் கிட்ட ஃபஸ்ட்டு போகிறதுக்கான காரணமாகவே இருந்தது. ஆயில் வந்து 5000 இயர்ஸாகவே இருக்குது, ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்டது. ஸோ ஆயில் யூஸ் பண்ணி தான் நமக்கு ஹேர் வளரும் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்டாக நமக்கு அந்த பால்னஸ் ப்ராப்ளமே வந்திருக்காது. ஏன்னா ஆயிலோட அப்சார்ப்ஷன் அந்த ஸ்கால்பில் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா ஆயிலோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சீரம்ஸ் வந்துருச்சு. சீரம் வந்து லிக்விட் அண்ட் ஆல்கஹால் பேஸ்ட் வந்துருச்சு. அப்படி நிறைய சீரம்ஸ் தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரோஸ்மெரி, ரெடன்சல், அந்த மாதிரி பம்கின் ஆயில் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, உதாரணத்துக்கு முடிக்கு வந்து நரிஷ்மெண்ட் தரும். நரிஷ்மெண்ட் சென்ஸ், இப்போ நம்ம ஒரு தார் ரோடு இருக்குது, வெயிலில் தண்ணி மேலே ஊற்றினா எப்படி இருக்கும், கொஞ்சம் பலன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து ஆயிலோட பேஸ் கான்செப்டே. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மட்டுமே நினச்சிக்கிட்டு அதை யூஸ் பண்ணால் முடி ஸ்டாப் ஆகிடும் கொட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். ஆக்சுவலாக ஹேர் ஃபாலிக்யூல்ஸ் அது அந்த ஆயில் போடுறது மூலமாக ஹேர் ஃபாலிக்யூல்ஸ்குள்ளே இறங்காது, பட் ஹேரோட பிரேக் டவுன்ஸை கண்டிப்பாக தடுக்கும். அது ஹேர் உடையிறது லாங்காக வரும்போது பிரிட்டில் ஆகி உடஞ்சிரும். அதை மட்டுமே தடுக்குமே தவிர்த்து பேஸ் ஹேர் ஃபாலோட பேஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்காத வரைக்கும் அது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணவே போகிறது கிடையாது. டைஃபாய்டு வந்திருக்கும், அப்படி இல்லைனா ஜென்ரல் வைரல் ஃபீவர் வந்திருக்கும். அப்படி ஒரு ஹேர் லாஸ் ஆகும். திடீர்னு வந்து அந்த ஸ்கேல் தெரியும், நமக்கு அந்த வாக்கெல்லாம் தெரியும். அப்படி இருக்கிறவங்க அந்த யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் தரும். ட்ரீட்மெண்ட்னால மட்டும் வந்து கண்டிப்பாக முடி வளர்த்துற முடியாது. அதை நம்ம ஸ்ட்ராங்காக அதை எல்லாருக்குமே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த கிளினிக்ஸ் நான் போனதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன் அவங்க வந்து மணி மைண்டடாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்பராக டாக்டர் கிட்ட போகலாம். ஏன்னா அது வரைக்கும் அவங்க டாக்டர் அங்கே இருக்காங்கன்னு நினச்சி தான் நம்ம போகிறோம். முக்கால்வாசி இந்த மாதிரி ஃபேன்சி கிளினிக் பேஸ்டில் டாக்டர்ஸே இருக்கிறது கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்ட தான் போகணும். ஏன்னா ஸ்கின் அண்டு ஹேர் சம்மந்தமாக டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்கள தான் போய் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து ஃபேன்சி கிளினிக் ஆர் சலூன் டைப்பில் நம்ம கண்டிப்பாக போயிடக்கூடாது.